ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லி சீரியல் இப்போ என்னடா சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம விஜய் மல்லி மேலே என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ பரிதாபப்பட்டு ஒரு செயலை செய்கிறாங்க. அது என்ன விஷயம், மல்லிக்காக ஏன் இந்த நல்லதை செய்கிறார் அப்படின்ற விஷயத்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேவா? சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மல்லி வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க விஜய் கூட. எதுக்காகனா வெண்பா குட்டியை ஸ்கூலில் விட்டு வரதுக்காக. அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டியே போக சொல்லிட்டு மல்லி கிட்ட சொல்லுவாங்க, மல்லி நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா போகணும்னு சொல்ல, இதை கேட்டு வெண்பாவோ முடியாது, மல்லி அம்மாவை நீங்க தான் வீட்டில் கூட்டு போய் விடணும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பசங்க எப்படி தனியாக போவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. இதுக்கு விஜய், வெண்பா உன் லிமிட்டை நீ ரொம்ப கிராஸ் பண்ற, ஸ்கூலுக்கு சொன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டேன், இங்கிருந்து மறுபடியும் சொல்லாத, எனக்கு ஒர்க் இருக்கு, எல்லாத்துக்கும் நீ சொல்ற மாதிரிலாம் ஆட முடியாது, விஷயத்தை கேட்டுலாம் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கினியா? அதனால தேவையில்ல விஷயத்துலலாம் பேசாத, உன் லிமிட்டுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுன்னு சொல்லி திட்டி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லியும் நீ போவேன்பா, நான் பாத்துக்கிறேன், பிரச்சனை இல்லைன்னு சமாதானப்படுத்தி வெண்பா குட்டியை ஸ்கூலுக்குள்ள அமிச்சிட்டு அதுக்கப்புறம் விஜய் கிட்ட சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல நம்மளோட விஜய் அவரோட வெயிட் பண்ணு மல்லின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு 500 ரூபாய் மல்லி கிட்ட கொடுத்துட்டு 500 பர்ஸ்லேயே வச்சுட்டாரு. மல்லிகிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த மல்லி வச்சுக்கோன்னு சொல்ல, இல்லைங்க வேண்டாங்க, எனக்கு எது வேணாலும் எங்கள் அக்கா அவங்க கிட்ட தான் கேட்டு வாங்கிக்க சொல்லியிருக்காங்கல்ல, நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், ஸோ எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயோ, இல்லை இது உனக்கு தேவைப்படும், திடீர்னு எமர்ஜென்சினா நீ என்ன பண்ணுவா, யாருக்கிட்ட கேட்பேன், அதனால எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம மல்லியும் அமைதியாக வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, வேணான்னு சொன்னாலும் விஜய் விடுற மாதிரி தெரியல, அதனால வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடராஜா எக்ஸ்பிரஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தாங்க. நடராஜா எக்ஸ்பிரஸ்க்குலாம் அதிகமாக காசுலாம் செலவாகாது. என்ன ஜூஸ் நடுவில் குடிக்கணும் டயர்ட் ஆச்சுன்னா நடந்து அமைதியாக போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க மனசில் 1000 எண்ணம் ஓடுதுங்க. நம்ம ஏன் இங்கே இருக்கோம், எதுக்காக போகிறோம், எதுக்காக வரோம், நான் வீட்லேயே இருந்திருக்கலாம், இப்போ எதுக்காக வெண்பா கூட ஸ்கூலுக்கு வந்தேன், இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு மறுபடியும் எதுக்காக நான் வீட்டுக்கு நடந்து போகிறேன் அப்படின்ற மாதிரினா சில பல எண்ணங்கள் நம்ம மல்லிக்குள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக வரலாம், தப்பு இல்லைங்க. ஆனால் வாழ்க்கையே கஷ்டன்றப்போ அந்த இடத்துல நம்ம மல்லி இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது, ஒரு சிந்தனைக்கு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்து என்ன வேணால் நடக்கட்டுங்க, தவுண்டு போகலாம், ஆனால் அதுக்குன்னு விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வழியாக அப்படி தாங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் விட்டு கொடுக்காம போராடுறாங்க. அந்த தன்னம்பிக்கை இருந்தால் லைஃப்பில் யார் வேணால் முன்னுக்கு வரலாம், யார் வேணால் ஜெயிக்கலாம், யார் என்ன வேணால் பண்ணலாம், ஓகேங்களா? அதை விட்டுட்டு பயந்துட்டோ விட்டு கொடுக்காம போயிட்டோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ஓகேவா? சரி, செய்வதை திறன்பட செய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எதுக்காக சொன்னீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை திறமையாக சரியாக செஞ்சால் அதில் நமக்கு ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும், அதனால் நம்ம பேரு புகழ் எல்லாமே உயரும். அதுவே அதை தப்பாக ஒரு சின்ன விஷயத்த மாற்றி பண்ணாலும் டண்டனக்கா டர்ரு தாங்க, கிழிஞ்சிடும் லங்காடி, ஓகேவா? அதனால் என்றைக்குமே ஒரு விஷயத்தை திறன்பட செய்யணும், திறமையாக செய்யணும் அப்படின்ற திருவள்ளுவர் கூற்றுக்கேற்ப நான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன். ஸோ இது வியூஸ் பிச்சுக்குன்னு போதான்னு தெரிலிங்க, பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை வீடியோ போடணும், அவ்வளோதான். ஸோ மல்லி சீரியலில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, நான் இன்றைக்கி போயிட்டுருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மல்லி போயிட்டுருக்கிறப்போ நம்ம அரவிந்த் வந்து மல்லியை மீட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது 100% சரின்னு சொல்ல முடியாதுங்க, 50-50 தாங்க. கெஸ்ஸிங்கில் சொல்லியிருக்கேன், ப்ரோமோ தானே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நடந்தாலும் சந்தோஷம் தான், நான் சொன்னதில் பாதி சேஞ்சஸ் நடந்தாலும் சந்தோஷம் தான். எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணும், அதுதான் வாழ்க்கை. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.